எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ சூப்பரான மட்டன் தவா கறி எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். அதுக்காக மட்டன் 1/2 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 கப் அளவு தயிரும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டம்ளர் அளவு போல் சேர்த்து மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணியாகவும் செஞ்சிடக்கூடாது. நம்ம இதில் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் அதில் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2 கரண்டி வச்சு இதே மாதிரி கலந்து விடுங்க. மசாலாவெல்லாம் அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வருங்க. கொஞ்சம் கூட அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. இதில் இப்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க. வாசனையும் டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. சக நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதம், சாம்பார், சொதியானம் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களும் மசாலா இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலையே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனை நல்லாயிருக்கும். நல்லாவும் கலந்து வரணும். இதே மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. உங்களுக்கு சுத்தமாக அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு இருக்கணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.